ஓவரி இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஸோ ஓவரி தான் நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறை வளர்த்துக்கிட்டே நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைமுறையில அடுத்தது வந்திருப்போம், அதுக்கு அடுத்தது வந்திருப்போம், அதுக்கு அடுத்தது வந்திருப்போம், அப்படியே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இது இன்னும் அடுத்த 2000 வருஷமும் அந்த தலைமுறை வளர்ந்துட்டே இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளதான் வந்து குழந்தை உண்டாகிற ஒரு இது. ஸோ அடுத்த ஜெனரேஷன் உண்டாகும். இதுக்குள்ளதான் வந்து பெண் குழந்தை உண்டாகும், இங்க இருந்தா வந்து ஆண் குழந்தை உண்டாகும், இங்க இருந்தா வந்து ஆண் விந்தோட சேரும் போது ஆண்ல இருக்கிற ஒய் விந்தோட சேரும் போது ஆண் குழந்தை உண்டாகும், பெண் எக்ஸ் விந்தோட சேரும்போது பெண் உண்டாகும். ஸோ ஆனா பெண்ணா நிர்ணயித்தது இதுவழியா வர விந்துகள் தான். ஸோ இது மாதிரி இதுவாக கிடையாது. ஸோ இப்போ ஓவரியில என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்ப்போம். ஸோ இந்த கருமுட்டை உருவாக அதுல நீர் கட்டி உருவாக வாய்ப்பு. ரெண்டாவது, இதுல சில கட்டிகள் உருவாகும். ஏன்னா இந்த கட்டிகள் தான் பின்னாடி ஓவரி கேன்சர் உருவாகும், ஓவரி சிஸ்ட் உருவாகும். ஸோ ஓவரியில பல பிரச்சனைகள் உருவாகும். ஒரு சிலர் வந்து இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். 14 வயசுலேயே சிலர் இருக்கும், 24 வயசுல சிலர் இருக்கும், 50 வயசு தானே நிறைய பேருக்கு இதுலயும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கும். எனக்கு சில பரிசோதனைகள் இருக்கு. அதுதான் அன்னையிலிருக்கு நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ ஓவரியில் என்ன பிரச்சனை வருது அடுத்த வீடியோல பாருங்க. இப்ப இது கர்ப்பப்பை, ஓவரி, டியூப், இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது பார்க்கலாம்.